நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பலாம் நீங்கள் வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா, நான் உங்கள் மருமக, பேத்தி 3 பேரும் ஷாப்பிங் மால் போகிறோம். நீங்கள் வீட்டை பார்த்துப்பீங்க தானே? சரிப்பா, நான் எங்கே அங்கெல்லாம் வர முடியும்? வயசாகிடுச்சுல்ல, கால் வலி வேற படுத்தி எடுக்குது. எனக்கு மால் வர்றதுக்கு பிடிக்காது. நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க. ஏன் பிடிக்காது? பாட்டியும் ஷாப்பிங் மாலுக்கு வரணும் என பேத்தி அடம்பிடித்தாள். பாட்டியால் அங்கே எல்லாம் ஏறி இறங்க முடியாதும்மா. எஸ்கலேட்டரில் ஏற தெரியாது அவங்களுக்கு. அது இல்லாமல் அவங்க பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு அங்கே பெருசாக ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு கோயிலுக்கு போகிறது தான் பிடிக்கும் என மருமகள் சொன்னாள். பாட்டியும் ஆமாம் என்று ஆமோதித்தாள். பாட்டி வரலனா நானும் மாலுக்கு வரல என்று சொன்னாள் பேத்தி. பேத்தி அடம்பிடித்தாள். ஒரே பேத்தி தொடர்ந்து அடம்பிடித்ததால் பாட்டியும் ஷாப்பிங் மால் வர ஒப்புக்கொண்டாள். அப்பா அனைவரையும் புறப்படச் சொன்னார். பேத்தி சீக்கிரம் உடை உடித்து கொண்டு வந்தாள். பாட்டியும் தயாராகி இருந்தார். அப்பாவும் அம்மாவும் புறப்பட ரெடியாகும்போது பேத்தி பாட்டியை அழைத்து கொண்டு முன்னரைக்கு வந்தாள். சாக்பீஸால் 1.5 ஜான் அகலத்துக்கு 2 கூடுகள் போட்டாள். பாட்டி, இது ஒரு விளையாட்டு. இப்போ நீங்கள் ஒரு கொக்கு, சரியா? இந்த 2 கூடுகளையும் நடுவில் உங்கள் வலது காலை வைத்து இடது காலை லேசாக 3 இன்ச்சு தூக்கினா போதும், செய்யுங்க என்று சொன்னாள் பேத்தி. இது எதுக்குமா? இதுதான் கொக்கு விளையாட்டு பாட்டி, நான் செய்கிறேன் என்று செய்து காட்டினாள் பேத்தி. பாட்டியும் பேத்தியும் கண்டுபிடித்த கொக்கு விளையாட்டை விளையாடி பார்த்தார். பிறகு ஷாப்பிங் மாலுக்கு ஆட்டோ பிடித்து போனார்கள். அங்கே நகரும் படிக்கட்டுகள் நகர்ந்து கொண்டிருந்தன. இதில் எப்படி பாட்டி ஏறுவார் என்று மகனும் மருமகளும் யோசிக்கும் போதே பேத்தி மட்டும் பாட்டியை நகரும் படிக்கட்டு முன்னால் செல்லமாக இழுத்து வந்தாள். பாட்டி, இதில் பயப்பட எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் கொக்கு விளையாட்டை விளையாடுங்க என்றாள் பேத்தி. பாட்டி கைப்பிடி பிடித்து கொண்டு வலதுகளை நகரும் படிக்கட்டில் வைத்து இடதுகளை 3 அல்லது 4 இன்ச்சு மேலே தூக்கினாள். மேலே நகர்ந்தார். பின் இடதுகாலையும் வைத்து 2 காலால் நின்றார். எஸ்கலேட்டரில் அம்மா பூ போல் நகர்வதை மகனும் மருமகளும் பார்த்து வியந்தார்கள். பாட்டி உற்சாகமாகிவிட்டார். அடுத்தடுத்து எஸ்கலேட்டர்களில் மகிழ்ச்சியாக குதித்து கொண்டே ஏறினார். சினிமா பார்க்க போனார்கள். குளிராக இருந்தது. பேத்தி தன் பையில் வைத்திருந்த சால்வை பாட்டிக்கு கொடுத்தாள். இதை எப்போ கொண்டு வந்த என்று பாட்டி கேட்டதற்கு ஆல் டீட்டெயில்ஸ் ஐ நோ பாட்டி என்றால் குறும்பாக பேத்தி. படம் பார்த்த பிறகு உணவகம் சென்றார்கள். அம்மா, உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணட்டும் என்றான் மகன். உடனே பேத்தி மெனு கார்டை பிடுங்கி, ஏன் பாட்டிக்கு படிக்க தெரியாதா? அவங்க கிட்ட மெனு கார்டை கொடுங்க, பிடிச்சது அவங்களே ஆர்டர் பண்ணுவாங்க என்றாள் பேத்தி. பாட்டி மெனுவை பார்த்து ஆர்டர் செய்தார். பேத்தியும் பாட்டியும் ஆர்வமாக சாப்பிட்டார்கள். பின் வீடியோ கேம் விளையாட்டுகளை பாட்டியும் பேத்தியும் விளையாடினார்கள். வீட்டுக்கு கிளம்பும் நேரத்தில் பாட்டி டாய்லெட் சென்றார். அப்போது மகளை பார்த்து, என் அம்மாவை பற்றி என்னை விட உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கே செல்லம் என்று சொல்லி சிரித்தார் மகளை பார்த்து. அப்பா, அதை பாருங்க, குட்டி பாப்பாவை அந்த ஆண்டி கூட்டிகிட்டு வரும்போது எவ்வளோ ஏற்பாடுகள் செய்துட்டு வராங்க. பால் பாட்டில், துடைக்க துண்டு, டைபர்ஸ், இப்படி எவ்வளோ ஏற்பாடுகள். நீங்கள் குழந்தையாக இருந்தப்போ பாட்டியும் இப்படித்தான் செய்திருப்பாங்க. அது மாதிரி பாட்டியை வெளியே கூட்டிகிட்டு போகும்போது பாட்டியை கவனிக்க நீங்கள் அக்கறை எடுங்க. அதை ஏன் செய்கிறதில்ல என்று சொன்னாள் மகள். எல்லோருக்கும் ஷாப்பிங் மால் பார்க்க ஆசையாகத்தான் இருக்கும். நீங்களாகவே வயசானவங்க கோயிலுக்குத்தான் போவாங்க, ஜாலியாக இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அவங்க வரலனாலும் மனசுக்குள்ளே ஆசை இருக்கும். நீங்கள் தான் வற்புறுத்தணும் அப்பா என்றாள் மகள். தன் மகளிடம் புதிதாக கற்றுக்கொண்ட மகிழ்ச்சியில் அப்பா நெகிழ்ந்து போனார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.